தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். சோழர்கள் ஆட்சியின் புத்தெழுச்சி. பண்டைய சோழ அரசு காவிரி ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டிருந்தது. அதன் தலைநகர் உறையூர். அது இன்றைய திருச்சிராப்பள்ளி. கரிகாலனின் ஆட்சி காலத்தில் இவ்வரசு சிறப்பான இடத்தை வகித்தது. அவருக்கு பின் வந்தோர் காலத்தில் படிப்படியாக சரிவினை சந்தித்தது. 9ஆம் நூற்றாண்டில் காவிரிக்கு வடக்கே ஒரு சிறு பகுதியை ஆண்டு வந்த விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழ செய்தார். அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகரமாக ஆக்கினார். பிற்காலத்தில் 1ஆம் ராஜேந்திரனும் அவருக்கு பின்வந்தோரும். சோழ பேரரசின் சரிவு. 1ஆம் ராஜேந்திர சோழனை தொடர்ந்து பதவியேற்ற மூவரும் திறமை வாய்ந்த அரசர்களாக இல்லை. 3ஆவதாக பதவியேற்ற வீர ராஜேந்திரனின் மகன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர். 1ஆம் ராஜராஜன் கிபி எப்போ இருந்துன்னா 985 1014 வரைக்கும் சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் இவர். அவர் காலத்தை வென்ற புகழை ஈட்டினார். தென்னிந்தியாவின் பெரும்பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை அவர் நிலைநாட்டினார். அவருடைய கப்பற் படையெடுப்புகள் மேலை கடற்கரையிலும் இலங்கையிலும் சோழர் ஆட்சி விரிவடைவதற்கு வழிவகுத்தன. புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயில், அதாவது பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூரில் கட்டினார். அவருடைய மகனும் அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பை ஏற்றவருமான 1ஆம் ராஜேந்திரன். இவர் கிபி 1014 1044 வரைக்கும் தந்தையைப் போலவே பேரரசை விரிவுபடுத்தி கைப்பற்றிய பகுதிகளை ஒருங்கிணைத்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ பேரரசு தென்னிந்தியாவில் ஒரு வலுவான சக்தியாக விளங்கியது. அரியணை ஏறிய பின்னர் அவருடைய மிக முக்கிய படையெடுப்பான வட இந்திய படையெடுப்பில் பல பகுதிகளை கைப்பற்றினார். கங்கை கொண்டான், அதாவது கங்கையை கைப்பற்றியார் என்று தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார். வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றியின் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் எழுப்பப்பட்டது. அவருடைய கடற்படை ஸ்ரீ விஜய பேரரசை, அது தெற்கு சுமத்ரா, கைப்பற்ற அவருக்கு துணை புரிந்தது. சோழர்களின் கடற்பகுதிகளின் மீதான கட்டுப்பாடு கடல் கடந்த வணிகம் செலுத்தோங்க உதவியது. அதிராஜேந்திரன் உள்நாட்டு கழகம் ஒன்றில் கொல்லப்பட்டார். அவருடன் விஜயாலயனின் வழிவந்தோரின் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. அதிராஜேந்திரனின் மறைவை கேள்விப்பட்டவுடன் கீழை சாளுக்கிய இளவரசரான ராஜேந்திர சாளுக்கியன் சோழ அரியணையை கைப்பற்றார். 1ஆம் குலோத்துங்கன் எனும் பெயரில் சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை அவர் தொடங்கி வைத்தார். சோழ அரியணைக்கு ஏற்பட்டிருந்த அச்சுறுத்தல்களை விரைவில் ஒழித்து கட்டி 1ஆம் குலோத்துங்கன் தனது நிலையை உறுதிப்படுத்தி கொண்டார். தேவையற்ற போர்களை தவிர்த்த அவர் பொதுமக்களின் நன்மதிப்பை பெற்றார். ஆனால் இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதியை இழந்தார். பாண்டிய நாட்டில் இருந்த பகுதிகளும் சோழர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவின. இந்த பாக்ஸ் பார்த்துக்கலாம். 1ஆம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் 1ஆம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தார். அவர்களின் மகன்தான் 1ஆம் குலோத்துங்கன். காஞ்சிபுரத்தை தெலுங்கு சோழர்களிடம் இழக்க நேரிட்டது. 1279 பாண்டிய அரசன் 1ஆம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் 1ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார். அத்துடன் சோழ வம்சத்தின் ஆட்சி முடிவுற்றது. நிர்வாக முறை பார்க்கலாம். மத்திய அரசின் நிர்வாகம் அரசரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. நாட்டின் தலைமை பொறுப்பில் இருந்த அவர் பெருமளவு அதிகாரத்தை கொண்டிருந்தார். அரசரின் ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனையோலைகளில் எழுதப்பட்டன அல்லது கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. அரசுரிமை பரம்பரை இயல்புடையதாய் இருந்தது. அரசர் தனது மூத்த மகனை தனது வாரிசாக தெரிவு செய்தார். மூத்த மகன் யுவராஜன் என்றழைக்கப்பட்டார். யுவராஜாக்கள் நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். சோழ அரசர்கள் நன்கு கட்டமைக்கப்பட்ட நிர்வாக முறையை உருவாக்கியிருந்தாங்க. நிர்வாக வசதிக்காக பேரரசு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு மண்டலமும் பல நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாடு பிரிவுகளுக்குள்ளும் பல கூற்றங்கள், அதாவது கிராமங்களின் தொகுப்பு இடம்பெற்றிருந்தன. கிராமமே நிர்வாக அமைப்பின் மிகச்சிறிய அலகாகும். உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகமானது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் எனும் அமைப்புகளின் மூலமாக செயல்பட்டது. வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களில் அதிக எண்ணிக்கையில் விவசாயிகளின் குடியிருப்புகள் உருவாகின. அவை ஊர்கள் என அறியப்பட்டன. நில உடைமையாளர்களாக இருந்த ஊரார் ஊரின் சார்பாக பேசுபவர்களாக இருந்தனர்.
பிராமணர் கிராமங்களைச் சேர்ந்த சபையோர் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்குதலையும் மேற்கொண்டனர். வணிகர்களின் குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர். இருந்தபோதிலும் தனித்திறன் பெற்ற கட்டுமான கலைஞர்கள், இரும்பு தொழில் செய்வோர், தங்க வேலை செய்வோர், நெசவு செய்வோர், மட்பாண்டம் மனைவோர் ஆகியோரும் நகரத்தில் வாழ்ந்தனர். நாடுகளில் நாட்டார் எனும் அமைப்பு நாடோடு தொடர்புடைய பூசல்களையும் ஏனைய சிக்கல்களையும் தீர்த்து வைத்தது. ஊர், சபை, நகரம், நாடு ஆகியவற்றில் இருந்த மன்றங்கள் பல்வேறு குழுக்கள் மூலம் பணிகளை மேற்கொண்டன. இக்குழுக்கள் நீர்ப்பாசனம், சாலைகள், கோவில்கள், தோட்டங்கள், வரி வசூல், மத விழாக்களை நடத்துதல் போன்ற பணிகளை மேற்கொண்டன. அடுத்தது உத்திரமேரூர் கல்வெட்டு. இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கிராமம் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமமாகும். இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் கல்வெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் வார்டு உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன. போட்டியிடும் ஆடவர் 35 to 70 வயது வரம்புக்குள்ளே இருக்கணும். வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருப்பதும் நில உரிமையாளராகவோ சொந்த வீடு உடையவராகவோ இருக்க வேண்டும் என்பது தகுதி. தேர்ந்தெடுக்கும் முறை எப்படின்னா, ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் தகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்கள் பனையோலை துண்டுகளில் எழுதப்படும். அவை மட்பாண்டம் ஒன்றில் போடப்படும். மன்றத்தின் மூத்த உறுப்பினர் ஒரு சிறுவனை அழைத்து குடத்துக்குள் உள்ள ஓலை துண்டுகளை எடுக்கச் சொல்லி அதில் எழுதப்பட்டுள்ள பெயரை அறிவிப்பார். இம்முறையின்படி பல குழுக்கள் முடிவு செய்யப்படும். சோழ அரசின் பொது வருவாய் முக்கியமாக நிலவரி மூலம் பெறப்பட்டது. நிலவரியானது காணிக்கடன்னு சொல்கிறாங்க. நிலவரியை நிர்ணயம் செய்வதற்காக சோழ அரசு விரிவான அளவில் நில அளவை பணி மேற்கொண்டது. மகசூலில் 1/3 பகுதி வரியாக வசூலிக்கப்பட்டது. இவ்வரி பெரும்பாலும் தானியமாகவே வசூல் செய்யப்பட்டது. அந்த வரி தானியமாக வசூல் செய்கிறாங்க. நிலவரியை தவிர தொழில் வரிகளும் வணிகத்தின் மீதான சுங்க வரிகளும் வசூலிக்கப்பட்டிருக்கு. நிலம் சார்ந்த உறவு முறை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு. சோழ அரசர்கள் வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்களை அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் தேவதான கிராமங்கள் அப்புறம் மத நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கினர். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் வகை என்னும் நிலங்களை உடைமையாளர்கள் வேளாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாளரில் ஒரு பிரிவினரான உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. அவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. மொத்த விளைச்சலில் வேளாண் வகை நில உடைமையாளர்கள் மேல்வாரத்தை, அதாவது விளைச்சலின் பெரும்பகுதி பெற்றனர். உளுகுடிகள் கீழ்வாரத்தை, விளைச்சலில் சிறிய பகுதி பெற்றிருக்காங்க. அடிமை மற்றும் பணிசெய் மக்கள் என்போர் சமுதாயத்தின் கீழ்நிலையில் இருந்தாங்க. சமூகத்தின் இடைமட்டத்தில் போர் செய்வோரும் வணிகர்களும் இடம்பெற்றிருக்காங்க. நீர்ப்பாசனம். சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் 1ஆம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்கான வடிவாய்க்கால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால், தேவைக்கு அதிகமான நீரை வெளியேற்றுவது வடிகால். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் ஊர் வாய்க்கால்னு சொல்கிறாங்க. நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள் என குறிப்பிடப்பட்டன. நீர் விநியோகத்தில் சுற்றுமுறை நடைமுறையில் இருந்திருக்கு. அடுத்து மதம். சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவராவர். சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட அவை திருமுறைகள் என அழைக்கப்படுது. கோவில்கள். சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோவில்கள் கட்டப்பட்டன. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள் சோழர்களின் கலைகளான கட்டடங்கள், சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள், படிமவியல் ஆகியவற்றின் களஞ்சியமாக உள்ளன. சோழர்கள் கால கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்கள் மட்டுமல்லாமல் பெருமளவு நிலங்களை சொந்தமாக கொண்டிருந்தன. அவை கல்வியையும் பக்தி கலைகளின் வடிவங்களான நடனம், இசை, நாடகம் ஆகியவற்றையும் வளர்த்தன. நடன மாதர், இசை கலைஞர்கள், பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டுவோர், அர்ச்சகர்கள் ஆகியோர் கோவில் பணியாளர்கள் ஆவார். பணி.
சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவு நல்கினர். முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம், தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் எனும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவியிருக்காரு. அக்கல்லூரியில் 14 ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் 340 மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் ஆகியவற்றை கற்றனர். அவருக்கு பின்வந்த ஆட்சியாளர்கள் அவருடைய அப்பணியை முன் உதாரணமாக கொண்டு பின்பற்றினர். அதன் மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தோர். அவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தனர். மணி கிராமத்தார் வணிக குழு அமைப்பைச் சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் என சொல்லப்படுது. காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் 500 திசை 1500 எனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. அவை கர்நாடக மாநிலம் ஐஹோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன. இந்த 500 அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. அவர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தோர். அவர்கள் மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தனர். மணி கிராமத்தார் வணிக குழு அமைப்பைச் சேர்ந்த வணிகர்கள் உள்நாட்டு வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் என சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் அவ்விரு அமைப்புகளும் 500 திசை 1500 எனும் பெயர்களில் ஒருங்கிணைந்தன. அவை கர்நாடக மாநிலம் ஐஹோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலில் செயல்பட்டன. இந்த 500 அமைப்பு தென்கிழக்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை செயல்படுத்தியது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் கடந்த வணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளிபுகும் புகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்டு நூல்களோடு நெய்யப்பட்ட பருத்தி, சந்தனக்கட்டை, கருங்காலிக்கட்டை, சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பிற்கால பாண்டியர்கள் கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னிந்தியாவை குறிப்பிட்ட இடைவெளிகளோடு ஆட்சி செய்த 3 பழமையான அரச வம்சங்களுள் பாண்டியர்கள் அடங்குவாங்க. முத்து குளித்தலோடு தொடர்புடைய குர்க்கை தொடக்க காலத்தில் அவர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்ததாக கருதப்படுது. பாண்டியர்களின் பல பழமையான தமிழ் கல்வெட்டுகள் மதுரையிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளதால் அவர்கள் பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் என கருதலாம். சங்ககால பாண்டியர்களின் கீழ் மதுரை நகர் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. தமிழ் புலவர்களும் எழுத்தாளர்களும் அங்கு ஒன்று கூடி தமிழ் செவ்வியல் இலக்கியங்களுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை மீண்டும் வலுவாக நிறுவிக்கொண்டனர். ஆனால் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை தென்னிந்தியாவை ஆண்ட பிற்கால சோழர்களின் எழுச்சியை பாண்டியர்களால் எதிர்கொள்ள இயலவில்லை. பின்னர் சோழர்களின் வீழ்ச்சியை சாதகமாக பயன்படுத்தி பிற்கால பாண்டியர் மீண்டும் தங்கள் அதிகாரத்தை நிறுவினர். அவர்களின் ஆட்சி 16ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தது. அரசு மீண்டெழுதல் கிபி 600 920 வரைக்கும். கடுங்கோன் எனும் பாண்டிய அரசன் 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார். அவரை தொடர்ந்து வேறு 2 அரசவை ஏற்றனர். அரிகேசரி மாறவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் 642 அரியணை ஏறாரு. அவர் பல்லவ அரசர்கள் 1ஆம் மகேந்திரவர்மன், 1ஆம் நரசிம்மவர்மன் ஆகியோரோட சமகாலத்தவராக இருக்கிறாரு. கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் தனது எதிரிகளான சேரர், சோழர், பல்லவர், செங்கலர் ஆகியோரை அவர் வெற்றி கொண்டதை புகழ்பாடுது. அரிகேசரி மாறவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாரு. அடுத்த பாக்ஸ் பார்த்துக்கலாம். சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றுறாரு. மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சமணர்களை கழுவேற்றியதாக சொல்கிறாங்க. சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாதது. பாண்டியர்களின் எழுச்சி 1190 1310 வரைக்கும். அதிராஜேந்திரனின் விஜயாலயனின் வழிவந்த பிற்கால பாண்டியர்களின் எழுச்சி 1190 1310 வரைக்கும். அதிராஜேந்திரனின் விஜயாலயனின் வழிவந்த கடைசி அரசர். அவங்க மறைவுக்கு பின்னர் பாண்டிய நாட்டில் சோழ மண்டலாதிபதிகளின் ஆட்சி பலவீனமடைந்தது. அதன் விளைவாக பாண்டியர் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினர்.
மதுரை அவர்களின் தலைநகராக தொடர்ந்தது. அவ்வமயம் காயல் அவர்களின் முக்கிய துறைமுகம் ஆயிற்று. வெனிஸ் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 முறை 1288, 1293 காயலுக்கு வருகை தந்திருக்காரு. இத்துறைமுக நகர் அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது அப்படின்னு விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகளை கொண்டிருந்ததாகவும் நம்மகிட்ட சொல்கிறாரு. செல்வ செழிமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு மார்க்கோ போலோ சொல்கிறாரு. இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி, உடன்கட்டை ஏற அந்த நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதாரமானத்தையும் பதிவு செஞ்சுட்டு வந்தார். அடுத்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன். 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், ஒரு ஜடாவர்மன் சொல்கிறாங்க. 1251 1268 வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவருடைய ஆட்சி ஆந்திர மாநிலம் நெல்லூர் வரைக்கும் பரவி இருந்துச்சு. அவர் கொய்சாளர்களை கட்டுக்குள்ளே வச்சுருந்தார். மலைநாட்டு தலைவனான சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட சம்மதித்தார். சோழ அரசின் வீழ்ச்சியால் ஊக்கம் பெற்ற மாலவ பகுதியின் அரசர் வீர சோமேஸ்வரர் என்பவர் சுந்தரபாண்டியனை போருக்கு அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் வீர சோமேஸ்வரரை தோற்கடிக்கிறார். வட தமிழகத்தில் கடலூர், காஞ்சிபுரம், மேற்கு தமிழகத்தில் ஆற்காடு, சேலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த குறுநில தலைவர்களின் மேல் தனது அதிகாரத்தை நிறுவினார். பாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் ஆவர். சுந்தரபாண்டியனுக்கு பின்னர் மாறவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து நாட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் நல்கினார். அவருக்கு வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என 2 மகன்கள் இருந்தனர். அரசர் வீரபாண்டியனை கூட்டு அரசாக நியமித்தார். அதனால் தந்தை மீது வெறுப்புற்ற சுந்தரபாண்டியன் தந்தையார் மாறவர்மன் குலசேகரனை கொண்டார். தொடர்ந்து ஏற்பட்ட உள்நாட்டு போரில் வீரபாண்டியன் வெற்றி பெற்று தன்னை வலுவாக நிறுவிக்கொண்டார். தோல்வியுற்ற சுந்தரபாண்டியன் டெல்லிக்கு விரைந்து அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார். குடும்பத்தை பல அரசர்களால் பாண்டிய நாடு பிரித்து கொண்டது. மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. ஆட்சி அமைப்பும் சமூகமும். அரசு. பாண்டிய அரசர்கள் தலைநகரை பொறுத்தமட்டிலும் மதுரைக்கே முன்னுரிமை கொடுத்தாங்க. மதுரை பொதுமக்களால் கூடல் அப்படின்னு போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கூடல் நகர் காவலன் என மதிக்கப்பட்டனர். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கியிருந்தது. இதன் காரணம் அவர்களிடம் இருந்த குதிரைப்படைதான். அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் அவர்கள் அந்த குதிரைகளை இறக்குமதி செய்தனர். சாஸ்திரத்தின்படிதான் ஆட்சி செய்வதாக கூறினார். இக்கோட்பாடு சமூகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வு நிலைகளை நியாயப்படுத்தியது. அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். இவை நீர்ப்பாசன வசதிகளோடு உருவாக்கப்பட்டிருந்தன. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் பூமிபுத்திரர் அல்லது வேளாளர் என விவரிக்கப்பட்டுள்ளனர். வரலாற்று ரீதியாக அவர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த சித்திரமேலை பெரிய நாட்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்து அரசு அதிகாரிகள். அதிகாரிகளின் குழு ஒன்று அரசரின் ஆணைகளை நடைமுறைப்படுத்திய பிரதம மந்திரி, உத்தர மந்திரின்னு அழைக்கப்படுத்திய கூற்றங்களாகவும் பிரிக்கப்பட்டன. நாடுகளை நிர்வகித்தவர்கள் நாட்டார். நாடுகளும் கூற்றங்களும் மங்கலம், நகரம், ஊர், குடி எனும் குடியிருப்புகளை கொண்டிருந்தன. அவற்றில் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களைச் சேர்ந்த மக்கள் வசித்திருக்காங்க. கிராம நிர்வாகம். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் என்னும் ஊரில் உள்ள கிபி 800ஆம் ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. கிராம மன்றங்களையும் பல்வேறு குழுக்களையும் கொண்டிருந்த சோழர்களின் உள்ளாட்சித்துறை போலவே நிர்வாகம் காணப்படுகிறது. சிவில், இராணுவ அதிகாரிகள் ஆகிய இரண்டும் ஒரே நபரிடம் வழங்கப்பட்டிருந்திருக்கு.
நீர்ப்பாசனம். பாண்டிய மன்னர்கள் அதிக எண்ணிக்கையில் நீர் ஆதாரங்களை உருவாக்கினர். வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளின் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் கால்வாய்கள் வெட்டப்பட்டன. தென் தமிழகத்தில் சோழர்களைப் போலவே பாண்டியர்களும் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தனர். நீர்ப்பாசன பணிகள் உள்ளாட்சி அமைப்புகளாலும் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் தலைவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டன. பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டன. சில சமயங்களில் நீர்ப்பாசன ஏரிகளை வணிகர்கள் வெட்டி கொடுத்துருக்காங்க. மதம். பாண்டிய அரசர்கள் வேத நடைமுறைகளுக்கு ஆதரவு நல்கினர். வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறிப்பியல் சான்றுகளும் சிறந்த பாண்டிய அரசர்கள் ஒவ்வொருவரும் செய்த அஸ்வமேத யாகம், ஹிரண்ய கற்பம், வாஜ்பேய வேள்வி போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. பாண்டிய மன்னர்கள் சைவம், வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாகவே கருதினர் என்பதை பொறிப்புச் சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்தது. இரு பிரிவைச் சேர்ந்த கோவில்களும் பாண்டிய மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தன. இக்கோவில்களுக்கு நிலங்கள் கொடையாக வழங்கப்பட்டன. வரி விலக்கும் அளிக்கப்பட்டது. அவை புனரமைக்கப்பட்டு புதிய கோபுரங்களும் விசாலமான மண்டபங்களும் கட்டப்பட்டன. புகழ்பெற்ற சைவ வைணவ அடியார்கள் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் ஆன்மீக அறிவு மேம்பாட்டிற்கும் பெரும் பங்களிப்பை செய்தனர். அக்கால பகுதியில் தீவிர மத மோதல்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுது. அக்காலகட்ட பக்தி இயக்கம் புற சமயத்தாரை வாதத்திற்கு தூண்டின. அப்படிப்பட்ட விவாத போட்டிகளில் பலமுறை பௌத்தர்களும் சமணர்களும் தோற்கடிக்கப்பட்டதாக பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடுது. அக்கால பாண்டிய அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகியவற்றை ஆதரித்து வளர்த்தனர். கோவில்கள். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. ஏற்கனவே இருந்த கோவில்களை பராமரித்தாங்க. புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி பெரிதாக்கினாங்க. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணியாகும். சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களின் சிற்பங்கள் இக்கோவில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்களாகும். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை தொடர்ந்து விசாலப்படுத்தியிருக்காங்க. அடுத்து வணிகம். 7ஆம் நூற்றாண்டு முதல் தென்னிந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உருவாகியிருந்த அரேபிய வணிகர்களின் குடியிருப்புகள் அவர்களின் வணிக உறவுகள் கிழக்கு கடற்கரைக்கு விரிவடைய வழிவகுத்தன. கிழக்கு கடற்கரையில் இருந்த அரசுகள் அயல்நாட்டு வணிகர்களை பொறுத்தமட்டில் மிக தாராளமான அறிவுபூர்வமான கொள்கையை பின்பற்றின. அவற்றின் பட்டய சட்டங்கள் வணிகர்களுக்கு பல துறைமுக வரிகளிலிருந்தும் சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளித்தன. காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரின் வணிக நிறுவனம் செயல்பட்டது. பாண்டிய அரசர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது. 13, 14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் மேலும் அதிகரித்தது. சம்பிரதாய விழாக்களுக்கும் போர் புரிவதற்கும் குதிரைகள் தேவைப்பட்டதால் அரசர்கள் குதிரைகளுக்காக முதலீடு செய்தனர் என்று மார்க்கோ போலோவும் வாசப்பும் குறிப்பிட்டிருக்காங்க. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் கடல்சார் வணிகத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் கிழக்கு கடற்கரையில் இருந்த காயல்பட்டினம். இது இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றதால் நாணயங்கள் அதிக அளவில் புழக்கத்தில் இருந்துச்சு. அவை காசு, களஞ்சு, பொன் அப்படின்னு பலவாறாக அழைக்கப்பட்டது. விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொங்க தங்கத்தினாலான 220 தினார்களாகும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. சொற்களஞ்சியம் பார்க்கலாம். மேட்ரிமோனியல் அலையன்சஸ் அப்படின்னா திருமண உறவுகள் மூலம் அரசியல் கூட்டு. எம்பேங்க்மெண்ட் தடுப்பணை. ஆடண்ட் தீவிரமான. ஃபியூடட்டரி அரசருக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர். ரெஃப்யூஜ் அப்படின்னா புகலிடம். ரிப்போசிட்டரி கருவூலம்.